தமிழகத்திலேயே தலை சிறந்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் நடிகர் வந்தவர் ஐயனே சிவகாமி வேதனே என்னையானும் திண்ணை மதராசனே காரி முனியனே சொன்ன சமயனே பதினெட்டாம் வடிவதே அழகு மலையானே ஏ பிள்ளத்திகரையா பிறகரையா புலங்கே என் திருக்கார் உடையா ஐயனாரை வணங்கி அந்த லாபோல நல்ல கிராமமா என் நிலகுலத்த ஐயனாரை வணங்கி இந்த திருமலபுரத்துல கட்டி காக்கக்கூடிய அந்த 18 நாடர்களையும் படிக்கட்டாக்கி எப்போ உடம்பெல்லாம் சந்தனா நக்கி திருமலபுரத்துல ஊதுவத்தி வாட அடிக்கிறப்போ என் 18ஆம் படி பெரிய கருப்பு அன்போர்ந்து அளவாய்த்து கிடக்க
நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசுமன் முத்துராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம் பசுமன் முத்துராமலிங்கம். செந்தவி நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசுமன் முத்துராமலிங்கம். படத்தின் மீது பற்று வைத்ததில்லை, அவர் பற்று வைத்ததில்லை. சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை, அவர் சத்தியமான உண்மை. ஜாதி வேத துரோகம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை, அவர் சிந்தை என்பின் எல்லை. எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை, அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை. தேவர் என்னும் சிங்கம் பசுமன் முத்துராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம் பசுமன் முத்துராமலிங்கம். செந்தவி நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். பக்தி ரெண்டும் கொண்ட யானே, அவர் நெஞ்சம் அன்பு தோணி. ஏழை பலரை பதவி தேறி ஏற்றிவிட்ட ஏணி, அவர் நாவில் என்றவள் வாணி. மேடை ஏறி பேச வந்தார் மக்கள் வெள்ளம் கூடும், பகை மருந்து எழுந்து ஓடும். வானம் பூமி உள்ள வரைக்கும் தேவர் பெயரும் வாழும், அவரை தெய்வம் போற்றி பாடும். தேவர் என்னும் சிங்கம் பசுமன் முத்துராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம் பசுமன் முத்துராமலிங்கம். செந்தல் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசுமன் முத்துராமலிங்கம், தேவர் என்னும் சிங்கம் பசுமன் முத்துராமலிங்கம். செந்தல் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். அஞ்சாத சிங்கமையா தேவர் குல தங்கமையா, அஞ்சாத சிங்கமையா தேவர் குல தங்கமையா. எத்துணமும் போற்றுகின்ற பசும்பொன் தேவரையா, பசும்பொன் தேவரையா. அஞ்சாத சிங்கமையா தேவர் குல தங்கமையா, அஞ்சாத சிங்கமையா தேவர் குல தங்கமையா. அஞ்சாத சிங்கமையா தேவர் குல தங்கமையா, அஞ்சாத சிங்கமையா தேவர் குல தங்கமையா. எக்குளமும் போட்டுகின்ற பசும்பொன்
ராமலிங்கம் எட்டு செய்யும் புகழ் மணக்கும் எங்கள் முத்து ராமலிங்கம் இந்திராணி பெற்ற மகள் பசு பொன்னில் வாழுகிறார் இந்திராணி பெற்ற மகள் பசு பொன்னில் வாழுகிறார் அஞ்சாத சிங்கமையா தேவர் குல தங்கமையா அஞ்சாத சிங்கமையா தேவர் குல தங்கமையா குலமும் போற்றுகின்ற பசும்பொழு தேவரையா பசும்பொழு தேவரையா பசும்பொழு தேவரையா பசும்பொழு தேவரையா தவறு உனக்கு ஆட்சி கிடைக்கிறது எனக்கு சொல்லுங்க என்ன வாரம்னு யாருக்கும் புரியப்படாது. ஆமாண்ணே. அப்படி புரிஞ்சுக்கிட்டா அடுத்த நேரத்துக்கு கூட்டம் சேராது. ஆமாண்ணே. இப்படித்தானே 10 வருஷம் 19 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்லிவிட்டேன் சிரிக்குது என்ன பொம்பளையா இல்ல நேரத்துல இருந்து வீட்டுக்கு போலையாதா சோத்துல தண்ணி ஊத்துனீங்களா ஐயாவா வணங்கிட்டு அப்புறம் பாத்துக்கிறோமா ஹலோ எக்கோ வைங்க மாமா அழகு கிருஷ்ணா எங்களது கல்குறிச்சி தோணுகால அழகு கிருஷ்ணான்னா அருமையான மைசன் உண்மையிலே எந்தெந்த கிராமத்துக்கு எப்படி மைசெட்டு போடணும் எப்படி சீரியல் எந்த இடத்துல அமைக்கணும்னு தெரிஞ்ச ஒரே மைசெட்னா எங்களுக்கு தோணுகால்மன் கண்டெடுத்த அழகு கிருஷ்ணா அன்பு மாமா பாலகிருஷ்ணா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வானம் தொட்டு போன மனமுள்ள சாமி எங்குதையாப்பா திருமலைபுரம் தேவர்களின் பூமி நல்ல வழி நீதான் சொல்லி என்ன லாபம் எம்கையாரு நல்லவனத்தானே சூழ்ந்ததிந்த பாவம் கலங்காதே ராசா கலவரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே 18 சித்தல ஒரு சித்தரா தேவரையா அன்பு வெள்ளி முளைக்கும் ஓட்டி பாடடி பொன்னே பசும்பன் சேவர் காலடி மண்ணே தெற்கு தசையாண்ட மன்னரிழந்த முக்குளத்தை சேர்ந்த திருமலைபுரம் தேவர் மகன் ஓற்றை பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே 18 சித்தல ஒரு சித்தர் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க 18 சித்தல ஒரு சித்தர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க
மண்ண போற்றுகின்ற தங்கமுங்க. ஓஹோ 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க அந்த பசுமன் முத்தராமலிங்க தேவருக்கு. இந்திராணி பட்டெடுத்த தங்கமுங்க தேவரைய தங்கமுங்க. அவர் எக்குள்ளமும் வணங்குகின்ற செல்லமுங்க. அவர் எக்குள்ளமும் வணங்குகின்ற செல்லமுங்க. ஓ 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க அது பசுமன் முத்தராமலிங்க தேவருங்க. உக்கிரவாண்டி பட்டெடுத்த தங்கமுங்க தேவரைய தங்கமுங்க. இந்த திருமலை போற வணங்குகின்ற செல்லமுங்க. இந்த திருமலை போற வணங்குகின்ற செல்லமுங்க. ஓ 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க அது பசுமன் முத்தராமலிங்க தேவருங்க. அது பசுமன் முத்தராமலிங்க தேவருங்க. எனது அன்பு நண்பர் திருமலைபுரம் டி முருகன் வழங்கும் 5 ஸ்டார் பாய்ஸ் நடன கலைச்சங்கம். இதுக்கு ஏன் சிரிக்கிறீங்களா? என் அன்பு நண்பன் திருமலைபுரத்தை சேர்ந்த டி முருகன் வழங்கும் 5 ஸ்டார் பாய்ஸ் நடன கலைச்சங்கம் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல 18ஆம் படியான வணங்கி வாழ்த்துக்கள். 100 ரூபா கொடுத்துருக்கேன். அதே மனசை ரொம்ப சேச்சி மாதிரி நோண்டுது. கருப்பு பருப்பு வேலையாடா பாப்போம். காரக்குடி வண்டி கட்டி கடலாடி மாடு முட்டி பசுமலகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் பேச செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி கடலாடி மாடு முட்டி பசுமலகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் பேச செல்லாயி. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜை. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜை. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜை. கோடிசரம் கூடுதோ ஆசை செல்லாயி. நாம பண்புடனே வணங்கி வருவோம் நேச செல்லாயி. கடலாடி மாடு ஒட்டி காரக்குடி வண்டி கட்டி போய் வருவோம் ஆசை செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. கிடைக்காத தங்கமையா தேவரையா. தங்கமகே தேவரையா. கிடைக்காத தங்கமையா தேவரையா. கணவனுமே வணங்கி வருவோம் நேச செல்லாயி. நாம பக்தியோட வணங்கி வருவோம் ஆசை செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி கடலாடி மாடு ஒட்டி போய் வருவோம் ஆசை செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. தூக்கு கயர் காத்திருக்க மருதருவர் தூக்கு கயர் காத்திருக்க மருதருவர் வர. இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மண்டரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதருவர் வர.
இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரோ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா காளையார் கோவிலோ காளீஸ்வர சரணோ காளையார் கோயிலோ காளீஸ்வர சரணமோ காளையார் கோவிலோ காளீஸ்வர சரணோ கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதிருவர் மர்மதானே எட்டு கட்டி பாடி ஓடும் உலகம் உள்ளவர திருமலைபுரம் முக்குளத்தோர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதருவரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரோ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா சகோதரன் தூரை வந்து கட்டபொம்மு சகோதரன் தூரை வந்து அடைக்கலம் கேட்டதினா இந்த நிலை நேர்ந்ததையா கேட்டதினா இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதருவன் மர்மதானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர திருமலைபுரம் மறவர் முக்குளத்தோர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதருவரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரோ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதிருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதிருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா காணாவளாக்கு மதிப்புக்குரிய ஐயங்கார் பேக்கரி உரிமையாளர் முருகன் அவர் சார்பாக ரூபாய் 501 அம்பளிப்பழத்தை பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ வீடு இல்லாத ஏழை மக்களுக்காக என்னுடைய சொந்த இடத்துல ஒரு 4 வீடு கட்டி கொடுக்குறேன். இந்த 500 ரூபா சிமுண்டு முடைக்கு ஆகுங்க ஐயா. தம்பி சூத்தூத்தி ப்ரோ போமுண்டை சுச்சுக்கு மயிறு மறக்க முடியாத என் பாசம் நிறைந்த கிராமம் தொப்புளாக்கரை கிராம அன்பு உறவுகளுக்கும் தெய்வீக திருமணம் நான் முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகளுக்கும் நன்றி வணக்கம். என்னது 18 என்ற முத்து யார் பேரில் மச்சான் அரிச்சனை பண்ணணும்? பாலமுடி. சரி தொப்புளாக்கரை பாலமுடியும் சாருவா சட்டையை மாற்ற மாட்டாப்லையோ மச்சான் உள்ள போயிட்டு வரவே மாட்டாரு. டான்ஸை பார்த்துட்டு இப்படி எட்டி எட்டி பார்க்கறாரு. மரவர் குலத்துக்கால மந்தியிட்டு பாயின் கால திருமலைபுரம் தேவர் வளர்த்தால தேதி பாயின் துறைகால முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல ஆரவன பயங்கரமா பஞ்சு ஓடும் மரவர் குலத்து கால எங்க காரமங்கலமான கால மரவர் குலத்து கால தேவர் வளர்த்த பாயம் தொகைகள் முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல ஆரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும் மரவர் குலத்து கால எங்க திருமணம் கால ஓடி
ஓடி வருங்கால உக்கிரவாதிய வந்தால மரவர் குலத்தை கால எங்க அப்பா நாட்டு மாடு கால மரவர் குலத்தை காடு எங்க அப்பா நாட்டு மாடு காடு மரவர் குலத்தை கால எங்க திருமலை உள்ளாமலே கால மரவர் குலத்தை கால எங்க திருமலை உள்ளாமலே கால பாரினா ஃபாரின் அட்டு பிரதர் சார்பாக 101 ஃபாரின்ல இருந்து இந்த 100 ரூபாய் சம்பாதிக்கத்தே போனாங்களா மச்சான் ஒரு உண்டியல் எடுத்துட்டு ஒரு ரவுண்டு போங்க மச்சான் பருப்பு வேகலையே கருப்பனை கூப்பிட்டா வந்துடும் என்னவா சாமி பாட்டு ஒன்று படிச்சுக்கிடுவான் கச்சேரிதான் இன்னைக்கு நாடகம்லாம் கிடையாது அந்த கூடிய இளையராசை தான் நான் புல்லா பண்ணிட்டு போயிடுவேன் திருமலைபுரம் கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வம் ஐயா பொல்லாத கருப்பனையா கருப்பே கெட்டவரம் தாராரையா மக்களுக்கு கெட்டவரம் தாராரையா திருமலைபுரம் கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வம் ஐயா பொல்லாத கருப்பனையா கருப்பே கெட்டவரம் தாராரையா மக்களுக்கு கெட்டவரம் தாராரையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்புறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புறையாதையா 18 படிகாரப்பா கருப்பையா மக்களை எல்லாம் காக்கிறாரையா திருமலைபுரம் கிராமத்திலே வீட்டினுக்கும் தெய்வமையா பொல்லாத கருப்பையா கரும்பே கெட்டவரம் தாராரையா மக்களுக்கு கெட்டவரம் தாராரையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா உலகமா கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகாரப்பா கருப்பையா ஏழை மக்களை காக்குறாரையா திருமலைபுரம் கிராமத்திலே வீட்டினுக்கும் தெய்வமையா பொல்லாத கருப்பனையா கருப்பே கெட்டவரம் தாராரையா மக்களுக்கு கெட்டவரம் தாராரையா கருப்பே கெட்டவரம் தாராரையா பேரன்பு கொண்ட என் அன்பு உறவுகளே, இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்து விட்டு பப்புன் டான்ஸ் நல்லா கட்டி பிடிப்பாங்களே, கொஞ்ச நேரம் குளிர் காய்ந்து விட்டு செல்வோம் என்று வந்திருக்கின்ற உறவுகளே, அடுத்தவன் போல நம்ம வாயில உட்காந்துக்கிட்டா எந்திரிக்க மாட்டாளுகளே. சக்காலத்திகள் எந்திரிச்சாதான் வாயை சுருட்ட முடியும்.
என்று உள்ளே அக்கினி சட்டி வளர்த்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே, இந்த நாடகத்தை பார்க்கும்போது இவங்க நோத்தாங்கம்மான்னு பேசுவாங்க, நமக்கு மண்டை காயுமே என்று சொல்லி டாஸ்மாக் கடையை அடைத்தாலும் பிளாக்கிலே வாங்கி பாதி கட்டிங்கே போட்டு விட்டு மீதி கட்டிங்கே கிழிஞ்ச ஓட்டச்சட்டியில் வைத்திருக்கின்ற உறவுகளே, சரக்கும் கிடைக்கல அப்படின்னு கணேசி கோயிலையே கபட்டுக்குள்ளே திணிக்கும் சேது போடுறேன்னா சேது போடாது, எல்லாரும் சேர்ந்து போடு. ஏண்டா முண்டை வெதர்ல எறும்பு அடிச்ச மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஓமைக்கா நகைச்சுவை பண்றா, பெரிய மதுரை முத்து முதல்ல புலந்து எடுத்துருவார். அண்ணே என்னடா வெதர்னா கொட்டையா? நீ மரியாதையை இந்த மிஷினை தூக்கிட்டு வீட்டுக்கு போட. எல்லாரும் வெட்டிக்காரனை பார்த்துருவிய, இப்படி வெட்டிக்காரனை பார்த்துருக்கே மாட்டிய ஒம்பளி ஆளுகள்லாம். காணா வழக்கில் பார்த்தியா சவராஜக்காரன் பானிபூரி ஓடுற மாதிரி உட்காந்துருக்கேன் பாரு. அவன் மண்டையை நல்லா பாருந்தா, காக்கடாக்கி வெட்டியிருப்பாங்க பாருந்தா. சரி இவந்தே அப்படின்னா உள்ள மருதமணி பெரியப்பா அவன் இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பாசமிகு எனது அன்பு மாமா கல்குறிச்சி தோணுகால் மண் கண்டகத்தை தோணுகால் ஊராட்சி மன்ற தலைவரும் சிறந்த ஒரு ஒளி ஒளி அமைப்பாளரும் இந்த அகரத்துப்பட்டி என்கின்ற திருமலைபுரம் என் அன்பு தெய்வீக திருமணம் உணா முத்துராமலிங்க தேவரைய அன்பு சொந்தங்கள் அன்பை பெற்றவரும் எங்களது கல்குறிச்சி தோணுகால் அழகு கிருஷ்ணா மைசெட் உரிமையாளர் மாமா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கம். நம்ம ஊரையே இவ்வளவு தூரத்துக்கு ஆக்கியிருக்காரு. காரணம் அவற்றை இந்த மாதிரி ஊருகதான் பேச முடியும். காது வைக்கிறவன் கல்யாணம் வைக்கிறதுலாம் பேசினான்னா எழுதுன மொழியை கொடுத்து விட்டு பேசாம அந்த வாழைப்பழத்தில் உள்ள அந்த வாழைப்பட்டையை சூசா குடிச்சு விட்டு பறக்க விடுவேன். ஏன்னா திறமை உள்ள மைசெட் எடுத்து வச்சிடாதீங்க மாமா, உங்களை பெருமையாத்தையும் சொல்றேன். ஏன்னா நல்ல மைசெட்டை அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பெரும்பாலும் பெரிய பெரிய மைசெட்ல நம்ம மாறிக்கிடுச்சு. ஓனர் ஏசி கார்ல படுத்துறாரு, இங்க உட்காந்துருக்கேன் பூரா அப்படியே தேன்றாட்டு கொலை ஓட்டினேன் மாதிரி. அன்னைக்கு ஒரு மைசெட்ல உட்காந்துருந்தேன், மியூசியம் கிசியமா மியூசியை பார்த்தா அடிக்கடி தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்படி அத்தக்குறேன். நினைச்சேன் பெரிய கறிக்கடைக்காரனா இருந்துட்டு மைசெட் வாங்கியிருப்பேன் போல அப்படின்ட்டு அண்ணே மைக்கில் வாலி வைங்கண்ணே ஏத்துக்கண்ணே என்னண்ணே அழுதுட்டேன். ஏன் அழுகிறேன்? நீ நினைக்கிற மாதிரி நான் மைசெட்டுக்காரன் இல்லை. வேற யாருன்னு? நான் கள்ள பொறுப்பு வைக்க வந்தேன். மைசெட் ஆப்ரேட் பண்றவனுக்கு வயிறு செல்லுன்னு காட்டுக்குள்ள ஒரு காண்டா உன்னோட இமிசியாடான். இது ஒரு ஆளுடா மழை புரட்டாச்சி மாசம் காட்டுக்குள்ள நாடகம். உங்களே நல்லா கேளுங்கதான், சமைக்கும் போது இந்த டிப்ஸ் எல்லாம் உதவும். காட்டுக்குள்ள மேடக களி தர பாக்ஸ வச்சிருக்கேன், ஸ்டாண்டு சாயுது, ஆள் இறக்குறேன், பிறுக்கணும். அதுல மைசெட்டு ஆபரேட்டர் வந்து 2 டன் இருப்பேன். அது வெயிட் அண்ணே குலா கட்ட முடியாதுண்ணே அப்படின்னு நான் சொன்னேன். அண்ணே 10 பேர் நாடகம் பொழப்போம், எப்படியாவது காப்பாத்தட ஐயானை கும்பிட்டேன். பக்கத்துல ஒரு கண்டெய்னர் லாரி நின்றுச்சு. அதுல தூக்கி வச்சிரு பாக்ஸ போறான்டே. பூரா பாக்ஸையும் அதுல தூக்கி வச்சு பாட்டு போட்டேன். நாடகம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 2 மணிக்கு மேல ராரிய காணா. அவன் கெடா வெட்டுக்கு வந்தவன் தூக்க வச்சு எடுத்துட்டு போயிட்டேன். ஓனர் ஓடுறேன் 35 கிலோமீட்டர் போயிட்டு வந்து இங்க பார்த்தா ஆம்பளி பணக்காரன். உலகத்துல திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. முக்குளத்தூர் மக்களுக்கு மட்டும் சொத்துக்களை தாரவாக்கவில்லை பசுமனுனா முத்துராமலிங்க தேவரை. மாற்று சமுதாய மக்கள் நல்லா இருந்துட்டு போ, என் சமுதாய மக்கள் உழைத்து புழைச்சுக்கிறான்டா அப்படி சொன்னார். உண்மைவே தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சித்தர் அவருடைய ஆலயத்துக்கு சென்று யாரா இருந்தாலும் இன்னைக்கு இந்த மேடையில் சொல்றேன், நீங்க மனதார மனமுருகி கண்ணீர் விட்டு நீ வேண்டுதல் செலுத்து. அது நடக்கலைன்னா என்னை கேட்கலாம் நீங்க. ஏன்னா அவருடைய அருளை பெற்றவன் உங்கள் மத்தியில் பப்பனா நடிக்கக்கூடிய அடிக்கிற எம்கே. பெருமைக்கு இந்த ஊர்ல வந்து இப்படி சொல்லிட்டு போக கிடையாது, நான் எங்கேயும் சொல்லுவேன். நான் ஐயாவோட தீவிர ஒரு பக்தன். ஏதா அவரை மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணாம நம்மளாம் இருக்க முடியாது.
எந்த கட்ட வழக்கம் இல்லாத எவனாவது ஒருத்தர் இருக்கேன்னா பொம்பளை விஷயத்துல ரோக்கரா இருக்கேன். என்ன கைதட்ட நீ அதே மாதிரி தானே? அவருடைய கொள்கையிலே வழியிலே எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெய்வீக திருமணம் முத்துராமலிங்க தேவரையா வழியில் எல்லாம் நடக்கலாம். என்னன்னா பசியின்று வந்து யாரு கையேந்தினாலும் நீ சோறு கொடுத்தால் உன் மனதிலேயும் உன் உள்ளத்திலேயே ஐயா தேவரையா இருக்கார். அவ்வளவு பசுமனுக்கு எல்லாரும் போறீங்க, பாதுகாப்பு அவசியம். உறவுகளை ஒரு பைக்கில் 2 பேர் போச்சுன்னா 7 பேர் போறேன். 7 பேர் போயிட்டு டேங்க்ல ஏறி நிக்கிறேன். இப்பதான் அந்த பெரிய பெரிய வண்டிலாம் இந்த பொண்ணு கட்டும் போதெல்லாம் இப்பெல்லாம் வண்டி டூலர் கொடுக்குறாங்க. ஒரு டயர் ஒண்ணு இந்த தட்டியா இருக்கும். அவன் ஸ்டார்ட் பண்ணும் போது பிரஷர் சுகர் வந்ததெல்லாம் விட குடங்க உதயணும். உண்டாட்டி மிரண்டு காரியை கலட்டி கொடுத்துட்டு போடா மயிருவோம் வண்டி கால. பழைய காலத்துல என்ன செய்யுதுன்னா டிவிஎஸ் விட்டுதான். டிவிஎஸ் விட்டு மழை காலத்துல சாட்டே ஆகாது. டிவிஎஸ் விட்டு வச்சிருக்கீங்க உன மெக்கானிக்கா மாறிடுவேன். அந்த பிளக்க புடுங்கி ரோட்ல தேப்பேன். கிரிச்சு பிடிச்சா தேய்ச்சு மாட்டுக்கிட்டு மேல ஏறு நின்றுக்கிட்டு பிடி சுத்துவாங்க. செயின் கலன்று வெதர்ல அடிச்சு இப்படி போவேன் வண்டியில. இந்த லட்சணத்துல பொண்டாட்டி ஏத்திடுவாங்க. பொண்டாட்டி கனமான பொம்பளைன்னா அவன் தவிச்சு போவேன். இந்த டிஎஸ் பிட்டி விட்டு வேறுன்னு வேகத்துல இறங்கி தீ பிடிச்சு அமர்ந்துடும். திருப்பி பொண்டாட்டி அவன் ஐசு வண்டிக்காரன் மாதிரி அவன் தள்ளிக்கிட்டே கமுதி வர்றதுக்குள்ள வளகாப்பு வந்துடும். இன்னைக்கு காலங்கள் மாறிக்கிடுச்சு. ஏழை உங்களுக்கு பரீட்சை முடிஞ்சிருச்சாக்க? நீங்க தான் 1 to 8 பாஸ் தானே? 9ஆம் வகுப்பு. ஏன்னா பரீட்சை நக்கு நாப்பில் எழுதியிருப்பேன். வெட்ட பாருங்க நம்ம கரையா ரோடு ஓட்டுறது மாதிரி செச்சுக்க. பாத்தீங்களா மரியாதை எங்க இருக்கு பாத்தீங்களா? முதல்ல தாய் தகப்பெல்லாம் கெஞ்சணும். இல்லையா எங்கடா ஒரு இந்த காணா விளக்கு வரைக்கும் போய் கடுகு வாங்கிட்டு வாப்பா, எனக்கு 5 ரூபா திங்கிறது கொடு போயிடுவேன். இப்போ சின்ன பையல டே அப்படின்னா அவன் கிளம்பிடுறேன். என்ன சொன்ன? இல்லை போங்க தம்பி டேனே சொல்லு. உங்கள் அப்பா விட்டுடுவேன் அடிச்சு பாப்போமா வெட்டி எறிஞ்சு விடுவேன். எவன்ட்டுமே பேச முடியாது. ஒரு பாட்டு போட்டுக்கிறோம். என்ன சாங் ப்ரோ? நல்ல சாங் பாடுவோமா? பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடைய கலசு வந்த வாரம் அதை இறக்கி வைக்கிறாரு புரிவாள் சாமி. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதி கரை ஓரம் இந்த பட்டணத்து மண்ணில் வந்த நேரம். மலைகளை போட்டு கட்ட வாரோம். சபரிமலை மடிகளை பக்கத்தான போறோம். ஐயப்பா மாலைகளை போட்டு கட்டு வாரோம். சபரிமலை மடிகளை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டு கட்ட வாரோம். சபரிமலை மடிகளை பார்க்கத்தான போறோம். பம்பா நதி கரை போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமி சாமி சரணம் சாமியே
மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்பசாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது எந்த மணக்குது மலையில் என்ன மணக்குது 18ஆம் படி மேலே எல்லாம் மணக்குது ஐயப்பன் என்ன மச்ச நீ வேணாம் மச்ச வேணாம் மச்ச இருக்கட்டும் அன்பு இருந்தா போதும் 100 ரூபாய் கொண்டு வந்து வைக்கலாம் அகரத்துப்பட்டி அகரத்தன் கபடி குழு சார்பாக 101 100 ரூபாய்க்கு மேல ஏறல எவனா எனக்கு தகடு வச்சிருக்கேன் தொப்லாக்கரை எனக்கு மறக்க முடியாத அன்பு கிராமம் நேதாஜி இளைஞரணி சார்பாக ரூபாய் 201 அப்பாடா 100 ரூபா கூடி இருக்கு எந்த சாமி உண்ணியமோ ஏன்னா அம்பளிப்பு வாங்குறது 100 500 இப்போ நோட்டெல்லாம் கிழியறது இல்லை அப்போ கிழிஞ்சதால கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஒரு ஆள் 2000 கொடுத்தேன் 2000 கொடுத்தோம் நான் விடலையே நீ நல்லா இருக்கணும் பொண்டாட்டிக்கு ரெட்டை பிள்ளை வளர்க்கும் இப்போ மாடுலாம் டெய்லி 15 லிட்டர் கறக்கும் ஆகி ஊயின்ட்டேன் நோட்டை விரிச்சு பார்க்குறேன் 7 இடத்துல கிழிஞ்சு ஒட்டு போட்டிருக்கேன் நான் உடனே ப்ரோ கிழிஞ்சிருக்கு அப்படின்னு ஒத்து 10 பேங்கில் ஏறிட்டேன் எவனும் மாத்தல வாட அப்படின்னு உதறிக்கிட்டேன் பாடி சீமக்கரில் இருந்து நடந்து போயிட்டேன் ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு அன்று உடல் பயிற்சி செய்தார்களா அந்த பாட்டையும் போட்டேன்லாம் உடல் பயிற்சி செஞ்சாங்களாக்க காலையில எதிர்த்து நடந்து ஜிம்முலாம் போனாங்களாக்க கிடையாது உடல் பயிற்சி பூராமே அப்பத்தாதே உடல் பயிற்சி அப்பத்தாதே அன்னைக்கு 100 நாள் வேலை எல்லாமே அப்பத்தாதே இன்னைக்கு எல்லார் கையிலும் செல்லு இருக்கு அன்னைக்கு அப்பத்தாக போட்டு செல்லம் டச் பண்ணியிருக்கோம் என்ன அப்பத்தாக டச் பண்றதே வேலையே 16 பிள்ளை 18 பிள்ளைடா அப்பனா தாத்தாவுக்கு வேற வேலையே இருக்காதானே அடுப்பே அவனதான் வச்சிருந்திருக்கேன் ஆமா ப்ரோ ஒவ்வொரு பிள்ளையும் பெத்து எடுப்பாங்க 1/2 டன் இருக்கும் அவங்க ஆத்தா இடுப்புல ஏறும் போது குறுக்க ஒடிச்சிருவேன் இப்ப பிள்ளை வந்து எங்க ஊர்ல ஒரு பொம்பளை தூக்கிட்டு வருது ஊரே நிக்குது ஆலத்தி தட்டோட அடியே கமலா உனக்கு ஆம்பளை பிள்ளை வந்திருக்காமல காமி பிள்ளைய காமிக்க மாட்டேன் மணி பரிசுக்குள்ள வச்சிருக்கு பிள்ளை திறந்து காட்டுது அப்படியே எலி குஞ்சு மாதிரி அவன் ஏய் என்னடி ஒன்னே மாதிரி இல்ல புருஷன் மாதிரி இல்ல இவன் டாக்டர் மாதிரி டாக்டர் அப்படி இருந்திருக்கேன் பிள்ளைய காட்டினவனே அப்படி மூடிக்கிடுச்சு வெயில் அடிக்க அண்ணி இப்ப பூரா பிள்ளை அப்படித்தான் இருக்கு அந்த காலத்துல தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுத்தீங்க இன்னைக்கு நான் சொல்றேன் கலப்படமுதாத இந்த உலகத்துல ஒரு பொருள்னா தாய்ப்பால் தான் ஏமுண்டு அவசரப்பட்டு கை தட்டுற நீ ஆடியன்ஸா மாதிரியா ஆமாண்ணே அதே இப்ப கலந்துருச்சு 1/4 லிட்டர் ஆரோக்கிய பால்ல கலந்து 2.5 லிட்டர் பவுண்டாகல்ல குலுக்கி மயன் வாயில வச்சிடும் லிப்புல மாட்டி அவன் சுவஞ்சுக்கிட்டே கிடப்பேன் சுவஞ்சு வீட்டுல போட்டுக்கிட்டு இது வாட்டுக்கு சீரியல் பார்க்கும் என்ன புருஷனை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க வெளியே கத்துறேன் 20 பேர் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க பொண்டாட்டி வேகமா ஜன்னலை திறந்து பார்க்குது நான் ஒரு 2 நிமிஷம் அடிங்கனே விளம்பரம் போட்டவன வாரேன் விளம்பரம் போட்ட உடனே திருப்பி ஓடி போய் என்னங்க அப்படின்னு நீர்மாலைக்கு வராம இப்ப வந்த போடி அங்கிட்டு நான் வரவே இல்லைங்க நீ ஜன்னலை திறந்து பார்த்தே அடி நான் கத்துனேன் அடி காலங்கள் மாறிக்கிருச்சு எல்லாமே இன்னைக்கு எல்லாமே செல்போன் தான் வீடியோ கால் என்னத்த சொல்றது பூரா லவ் தான் 2வது படிக்கிறேன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அப்பா கேட்குறாரு என்ன வாத்தியார் மட்டையே போட்டானா இல்லைப்பா லீவா இல்லைப்பா யாழ் இன்னைக்கு லீவுப்பா 2வது படிக்கிறேன் யாழுன்ட்டேன் மற்ற ஆளுங்க போன் அடிக்கும் போது எல்லா பேர்த்துக்கும் எரிச்சலாத்தியா இருக்கு என்ன வச்சேன் இங்க இருக்கிய கவில இருக்கேன் வரும்போது இந்த மாட்டுக்கு மூக்கண கயிறுல வாங்கிட்டு வாங்க வாங்கி முடிச்ச வேலையா இருக்கேன் அப்ப அம்மா போன் அடிக்கேன் அப்ப வரும்போது ஒரு 4 பொருளா கட்டிட்டு வா இருக்கிற கட்சி கொடி வை லவர் போன் அடிக்கிட்டான் அழகா பேசுறேன் எப்படி பேசுவாங்க டேய் வினோத் இவன் பேரு வினோத் என்னடா ஏய் சேது எவன் முடிய கெடுக்கவங்க பிளான் பண்றாங்க சோழி முடிஞ்சு அந்த பிள்ளை அழகா பேசும் எப்படின்னு டேய்
எங்க வீட்டுல அரிசி இல்லடா. போய் உடனே சொல்லுவேன், விடு எங்க அப்பா வண்டியை வித்தாது 2 மூடை வாங்கிட்டு வந்துருவேன். சேது தொலைஞ்சாண்டா சேது. அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது அது ஒரு சுகம். காதல் எடுத்தவங்களுக்கு தான் அந்த இன்பம் தெரியும். நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் போர்வையை பொத்திக்கிட்டு கவட்டுக்குள்ள வச்சு சொல்றா. இந்த ஒரு வார்த்தை தான் எல்லாத்தையும் கேட்க. சொல்றா சொல்றா சொல்றா. இந்த சாப்பிட்டதுக்கு எவ்வளவு நேரம் கேட்பேன்ற. சோறு சாப்பிட்டியாடா? டேய் சேது நான் சாப்பிட்டேன்டா. உடனே சேது சும்மா இருக்க மாட்டேன். என்ன அரிசி? அந்த பிள்ளை நவாப்புடா. எங்க வீட்லயும் நவாப்பு தான். சேது சொல்லுவேன். இன்னமே தலையே கட்ட மாட்டேன். 2 நாளைக்கு அப்படியே கெந்துவேன். அந்த விடிய விடிய பேசிட்டே இருப்பேன். சிலிண்டர்ல சமைச்செல்லாம் அடுப்புல எதுல சமைச்சா உனக்கு என்ன விடவே மாட்டேன். பாவாடை கட்டி இருக்கியா, நைட்டி ஓட்டிருக்கியா, சட்டி ஓட்டிருக்கியா, கேவலப்படுத்தி கடைசியில செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அப்பயும் பேசிக்கிட்டு இருப்பேன். சொல்றாங்க அவங்க ஆத்தா விளக்க மாட்ட அடிச்சு போக முட்டா மூஞ்சி கல்வி இருந்து காப்பியா கூட தீயா விலை செய்யணும். சேது தீ பிடிக்கிறதுக்கு அவன் கரிமூட்டமா போடுறேன். ஏண்டா காதலுக்கு எதுக்குடா தீ? ஏன்னா காதல் தவறில்லை, காதலிங்க. ஆனா பெத்ததா இதை சமூகத்தோடு திருமணம் செய்யும். அவங்கள கண்கலங்க வைக்காது. இந்த உலகத்திலேயே முதல் கடவுள் யாருன்னா நல்லவர்கள் கெட்டவர்கள், இந்த 18ஆம் படி கருப்பு, இந்த போன்றவர்களை பழக வைத்தவள் முதல் தெய்வம் உலகத்துல தாய்தான். அம்மாவுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. கைதட்ட வந்துமே அப்படி நிறுத்திக்கிட்டேன் பாரு. அவங்க அம்மா பாத்திரம் மட்டும் அப்படியே அப்படி தட்டேன், அப்படியே அப்படி பூரா பேத்துக்கு பெத்ததாய் பார்த்தாலே அப்படியே தேவாங்கு மாதிரியே இருக்கும் போல. அவங்க அம்மாலாம் அப்படி போகும்போது அப்படியே எதிர்த்து பார்ப்பேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்துச்சு, நீ எதுக்கு இங்க வந்த? அரே வாடா சாப்பிடா, போ என்ன சோறு போ. வீடியோ கால். இந்த வீடியோ கால் எல்லாரும் பேசலாம். சரி, மளிகை கடை முதற்கொண்டு பேசுறேன். ஐயா இந்த பருப்பு வேணுமாயா? வீடியோ கால். இந்த பருப்பு வேணாம், இந்த பருப்பு இது வேணுமா, இது வேணுமா, எல்லாரும். ஆடு மேய்க்கிறேன் வீடியோ கால். 2 கடா குட்டி போட்டுருச்சு. ஓனருக்கு ஆடு மேய்க்கிற ஆளு போன் அடிக்கிறேன். ஐயா 2 கடா போட்டிருக்கியா? ஓனர் சொன்னார், நான் நம்ப மாட்டேன். கடா குட்டியா பொட்டை குட்டியாடா? கெடாதாயா சத்தியமா? வீடியோ காலில் கடா குட்டி கவட்டுக்குள்ள போய் வைடா. கவட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சவன் கையில ஏத்தி கட்டி இவன் கவட்டுக்குள்ள வச்சுட்டேன். ஓனர் பார்த்தாரு, முத்துன கடையா இருக்கு. வந்தவனே வெளுத்தாடி போட்டு காய அடிச்சிடணும்டா. ஐயா அந்த தூக்குண்டு ஏன் தூக்குண்டியா? சரி முண்டாவே கையில அவுத்துடுறா. சோழி முடிஞ்சு கொட்டையிலே முடிச்சுவேன். தூக்கு குண்டையா ஊத்துட்டானா? இவன் என்னடா கிணத்துக்குள்ள நடந்த மாதிரி தூக்கு குண்டையா ஊத்துட்டான். கிளவி கதை. உங்களுக்கு ஒரு கதை சொல்லாதா? போட்டா போட்டா. திருமலைபுரம் 18ஆம் படி. அங்கே உட்காந்துருக்கல என்ன? வாங்க மச்சான், வருமானம் வந்தா தானே நாளைக்கு பெட்ரோல் போட முடியும். இப்படி ஆளுகளை பார்த்து பார்த்து வாங்குங்க. என்ன லிஸ்ட் திட்டு இருக்கு. ஹார்மோனியம், மிருதங்கம், ஆல்ரவுண்ட், சீன் தாளம், MK ராதாகிருஷ்ணன், மருதமணி, டான்ஸ் மற்றும் வள்ளி, நாரதர், முருகன் ஆகிய 10 கலைஞர்களுக்கு பாராட்டி இது சில்லற மாத்துல அடிச்சு செத்து போவாங்களே. எனக்கு வேணாம்டாத காசு. ஈஸ்வரி ஸ்டோர், காணாவிளக்கு மற்றும் காணாவிளக்கு கபே அண்ட் பேக்கரி ஆகியோர் இணைந்து ரூபாய் 501 அம்பளிப்பு. ஆளுக்கு 50 ரூபாய்ன்னு சொல்ல வேண்டியதானே. சரி இருந்தாலும் ஐயா அவங்க சார்வா நான் தர்றேன். பக்கமால கலைஞர் ஆளுக்கு 100 ரூபாய் வச்சுக்கோங்க. முதல் மண்டைக்கு ஒரு கப்ளிங் வாங்கி மாட்டு. அது தேங்காய்ச்சல் திருவுற மாதிரி அப்படியே. ஏன்னா ஜோசியர் சொன்னார். என்னன்னே சொன்னாரு? ஆவணி 3ஆம் தேதிக்குள்ள என் ஜாதகத்துல ஒரு கொலவுல உண்டு. அது நீயா இருந்துடாத கிண்ணிக்கோழி மண்டை. உன்னை பார்க்கும் போது அப்படித்தான் இருக்கு. இது உங்களுக்கு தெரியாதுல ஒரு கதை சொல்றேன்.
ஊர்களில் இப்போ அகரத்துப்பட்டியில இந்த திருமலைபுரத்துல நல்ல டேபிள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டியே. ஒரு ஊர்ல டேபிள் வந்துருச்சு, பெட்டிக்காரனுக்கு உட்கார சேர் இல்லை. சேருன்னு ஒரு சேரை இருட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நான் கருப்புசாமி பாட்டு பாடுறேன், இவன் ஆடிட்டேன். திருப்பி வந்துட்டு அடிச்சு தலையில நீ எதுக்குடா ஆறேன்னு பார்த்தா கடைசியில் அவன் உட்கார்ந்த சேரு ஒரு கிளவியை தூக்கிட்டு போயிருக்காங்க சுடுகாட்டு. அந்த சேரை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க, முன்னைக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஒரு ஊர்ல சின்ன பையில உட்கார்ற சேரை கொண்டு வந்து போட்டாங்க. இவன் உட்கார்ந்தவே இவனுக்கு சிமுண்டு மூட பெருசு. இவன் அகத்தி 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 ஒடுக்கி 2 சிமுண்டு மூடைய ஒன்னாக்கி இப்படி உட்காந்துட்டேன். உண்டை ஒண்ணுக்கு இருக்கும் போது சேரு பின்னாடியே வருது. 2 கிளவி பின்னாடியே போச்சு. நான் சொன்னேன், ஏத்தாய் அவன் ஆம்பளை பையன் ஒண்ணுக்கு இருக்க போறேன், நீ எங்கே போற? சேரு ஏன் சேரு பாய் வாய் கொடு, ஏன் புரிச்சு நீ உலக கேட்டு அடிச்சு போறான். போதுமா அப்ப பெருமை? ரொம்ப பெருமையா இருக்குன்னு அப்படி வீட்டுக்கு போறது நல்லது, ஓடிடு. இந்த பொம்பளையாளுக்கு சிரிக்கிற மாதிரி ஒரு கதை சொல்றேன். 2 பொம்பளையே கேரத்துக்கு போயிருக்காளுங்க. சரிண்ணே. ஈ போடுங்க வக்கீலா, ஈ போடுங்க. போகும்போது வயக்காட்டுல பெரிய பெரிய வெள்ளரி பழமா கடந்திருக்கு. இந்த தண்டி 2 பொம்பளையும் கராப்படியில பச்சை கொண்டு போனவர் பேசிக்கிட்டாளு. காய் போய் கேரத்தை கேட்டு விட்டு நெல் அரிசி அங்கே கொட்டி விட்டு காட்டை அழிச்சிட்டு போயிடுவோம். நீ யார்ட்டையும் சொல்லாதடி, நான் சொல்லவே மாட்டேன். 2 பொம்பளையும் கேதை விட்டு போயிட்டாள். போனா இங்க 50 பொம்பளைய கத்தி அழுகிறாளு. பூரா மூக்கெல்லாம் சிந்தி கத்தி அழுகுதுங்க. பாவம் செத்தது ஆம்பளையாள். இந்த 2 முட்டையெல்லாம் நடு கூட்டத்தில் விலகிக்கிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு ஒப்பு வைக்கிறா. ஒரு பொம்பல் ஏக்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா என்ன பார்த்தா ஐயா ஓம்பளத்தோட பெருசா இருக்கும்டா. இன்னொரு பொம்பளை அடிய ஒன்னொன்னு 1.5 கிலோ இருக்க முடியும். நம்ம ஒவ்வொன்றும் 1.5 கிலோ இருக்க முடியும். என்ன பார்த்தா ஐயா. இன்னொரு பொம்பளை நம்ம போகும்போது காட்டை அழைச்சிட்டு போயிரும். இந்த தோட்டத்துக்காரி இவ பக்கத்துல உட்காந்து அழுது 2 பூட்டிக்கு தெரியாது. அவ ஆரம்பிச்சிருக்கா, அடி சக்கால்தி மகளெல்லாம் புடிங்கி தொலைச்சிடாதி அடி, நான் விதைக்காகத்தாண்டி 2 வளம் போட்டு வச்சிருக்கேன். உடனே இந்த 2 பொம்பளையும் ஏங்க உங்க வளம்னு தெரியாதக்கா, நாங்க ஆரம்பிக்கான அரைப்பொடி மூக்க அவ மேல சிந்திட்டு நாசம். ஏன்னா சமாளிக்க தெரியாதவன் நாடக சபைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா பெத்ததாய் சொல்ல கேட்டு சமைச்சு பழகாத எந்த பொம்பளை பிள்ளையும் அடுத்தவன்ட்ட வாக்கப்பட்டு போகக்கூடாது. சரிதான், உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க சமைக்கணும் போய் அண்ணே சேதுக்கு சொல்லுங்க. சேது ஐயா வேலை செய்யணும். சேது அவனை ஏன்டா பாடாப்படுத்துறிய? ஏய் உன் மண்டை எப்பதான்டா பாக்குறேன், கசகசா மாதிரியே இருக்கு. தென்னாட்டு மரம் பிறக்கிறது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. பசும்பொன் தென்னாட்டு மரம் பிறக்கிறது தெரியுமா, தென்னாட்டு மரம் பிறக்கிறது தெரியுமா. நாடு தமிழ் நாடு நம்ம நாட்டு மறந்து, இது நல்லோர்கள் இதயமதில் சொல்லும் மறந்து, எல்லோரும் இதயமதில் சொல்லும் மறந்து, கேடுகின்ற பசும்பொன்னிலே பலரும் மறந்து, நான் என்னாலும் வணங்குகின்ற நான மறந்து. நமக்கு தென்னாட்டு மரம் இருக்கிறது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவ தென்னாட்டு மரம் இருக்கிறது தெரியுமா. முக்குவத்து மூலையா செய்த மறந்து, ஆசை என்ற பாரு பிரமச்சாரி மறந்து, பாதை பிரமச்சாரி மறந்து. முக்குவத்து மூலையா செய்த மறந்து, ஆசை என்ற பாரு பிரமச்சாரி மறந்து, எக்குலமும் போற்றுகின்ற மறவர் மறந்து, எங்க திருமலை மோத வணங்குகின்ற செல்ல மறந்து.
தெக்கையான் திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ணு மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டா தண்ணியில என் 18ஆம் படிகரப்பு நீ மேனாட விட்டு நீ கீழாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா ஆ திருமலைபுரம் இந்து மறவர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ 18ஆம் படி பெரிய கருப்பு சாமி சித்ரா பௌர்ணமி வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி 25/4 ஆமாண்ணே 25/4/26 என்னண்ணே அது 26 இந்த தேதிடா இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா உனக்கா தமிழ்ல சொல்றேன் 25 நாள் சரி சரி முண்டை சொல்லு நம்ம காது ஊத்து பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி சரி அடுத்து மாயமச்சனை கூடுவோம் அப்படின்ற வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் 10 o'clock நைஸ் நைஸ் பசுமன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா சிங்கார கலையரங்கில் தி குருசாமி ஜி 18 மாவண்ணா முருகன் மாவண்ணா 18 தி செந்தில் முருகன் இவர் சார்பாகும் மற்றும் ஆ திருமலைபுரம் அன்பு மக்கள் அன்போடு நடக்கக்கூடிய நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் வர வேண்டும் என்று கிராமத்திலிருந்து பாலமுருகன் மச்சான் போன் செய்து பிறகு ஆடல் பால் நடத்தக்கூடிய முருகன் போன் செய்து நான் தூக்க கலப்பில் எடுக்கவில்லை என்று இவன் மண்டகராதி எடுக்க மாட்டேங்கிறான் இவனை எப்படியாவது பிடித்து ஆக வேண்டும் என்று அழகிருஷ்ணா மைசெட்டு உரிமையாளர் அன்பு மாமா பாலகிருஷ்ணனிடம் தொடர்பு கொண்டு திருப்பி இந்த நாடகத்தை போட வேண்டும் என்று நான் புதுக்கோட்டை சுப்பிரமணி கணக்கு பள்ளிட்டு போன் அடிக்கும் போது அவர் அந்த நேரம் கக்கூசுக்குள்ளே உட்கார்ந்திருந்தால் பிறகு கூப்பிடுறா என்று சொன்னார் 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டேன் செல்லில் சார்ஜ் இல்லை சுவிட்ச் ஆஃப் திருப்பி சாயந்தரமா போன் அடிச்சு இந்த நடிகர்லாம் வேண்டும் என்று ஆ திருமலைபுரத்தில் அழைத்திருக்கிறாள் என்று சொல்லி ரசீதை போட்டு இன்னைக்கு வண்டி கிடையாது ராதா எல்லா வண்டியும் நாடகத்துக்கு போயிருச்சு ஒரே ஒரு வேன் மட்டும் நிக்குது அந்த வேனை FCOயே 3 மாசம் ஆச்சு போலீஸ்கார வந்தா பிடிச்சுக்குருவாங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் நாடக நடிகர் என்று சொன்னார் போலீஸ் விட்டு வருவாங்க என்று திருப்பி ஒரு வேனை பிடித்து இங்க வந்து கறி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு சீனு கட்டும் போது மேலே ஏறி தாளக்கார கம்பில இருந்து விழுக தெரிஞ்சு எல்லாமே போட்டுக்கடா இத்தனையுமான இதுல இருக்கு எவன் உத்தமனா உனக்கு தெரியுதா தெரியுதுங்க தெரியுது சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் ரமேஷாக நடைபெறும் நடிவிச வேந்தன் நடிவிச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மேலூர் மண் கண்டெடுத்த B.A. செந்தாமரை கண்ணன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சமொழி பேச ரஞ்சிதம் பாசத்துக்குரிய அருமை சகோதரி எத்தனை வள்ளியை நீங்க பார்த்திருக்கலாம் ஆத்தாமார்களே ஆனா வந்திருக்கு வள்ளி அழகா பாடும் அந்த பாட்டுக்கு நீங்களே கைதட்டுவீங்க கந்தனுக்கு திறமை வச்சு கம்மங்காட்டு ராசாத்திய ஆ திருமணபுரத்துல காவலுக்கு வச்சு மேலூர் கருவாய வந்த வேட்டை இன்னைக்கு கரிகளுங்க போகுதுங்க தங்க மயில் வெள்ள வெள்ளி அது வாட்டப்புறம் நம்ம படிச்சுக்கிட்டா அது எதுக்கு வந்துச்சு ஆமால அதை நீ சொல்லணும்டா மட்டும் எதுல விட்டேன் வாயில பாசத்துக்குரிய அருமை சகோதரி கம்மங்காடு மண் கண்டெடுத்த எம் ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் நேற்றைய தினம் இந்த மேடையில நாரதர் யாருன்னா என்னுடைய எதிரி ஆமாண்ணே கோயிலாங்குளம் சத்யேந்திரன் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு காடமங்கலத்துல 18ஆம் படி பெரிய கருப்புன்னு ஏன் பேர் வந்துச்சு விளக்கம் நான் அப்படி சொன்னேன் எப்படிண்ணே சொன்னீங்க 18ஆம் படி கருப்பு
18 படி உடனே வரல. படியத்தான் கொத்தனாரு பூசினேன்ட்டேன். சண்டை வந்து இன்ன வரைக்கும் சந்திக்க மாட்டாரு. எனது அன்பு மச்சான் கோயிலாங்குளம் சத்யேந்திரன் அவர்கள் நேற்று என்னை பத்தி சொன்னார். அவரை மாதிரி ஒரு குருக்களும் உலகத்திலே கிடையாது. அருமையா ஓதுவார். அன்னைக்கு ஒரு ஊர்ல செங்கக்கல் இல்லைன்னா ஆலாப்புழா கல்ல தூக்கி வச்சுக்கிட்டு, சரி இந்த ஆளு தான் வர்றேன், அந்த ஆளு மயன் என் மருமையனை கூட கூட்டு போய் அவங்க கோமரத்தை கட்டிக்கிட்டு பொம்பளை ஆளுல வாங்கோடி வந்து உட்காரங்குடி. எதுக்கு கோமரத்தை பார்க்கவா? இல்லடா முண்டை பேச வர்ற. சரி பேசுறேன். வந்து உட்காருங்கடி, யாகத்துல கலந்துக்கோங்கடி, புஷ்பத்தை எடுத்து போடுங்கடி. யாரு இம்புட்டுக்கான் இருக்கு, அது 3வது வடிக்குது. என்ன குசு போட சொல்றிய? புஷ்பம்டா. புஷ்பமா? அவனை ஜூம் பண்ணி எடுத்து சத்தியத்துல மாட்டி விடுறான். மச்சான் நான் அப்புறம் ஆயிட்டேன் மச்சான். அது ஏன்னா ஐயர்கள் ஓதுவார்கள். ஐயர் வேற, ஓதுவார்கள் வேற. எல்லாருமே கருணை வரும் தெரியுமா? கருணை வர்றது சாமி அருளோட வர்றது கிடையாது. நான் இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன். அந்த யாகத்துல ஒரு திறமைய ஒரு பொருள் போடுவாங்க. இந்த வாசனைனாலதான் கருணை வரும். இதே உண்மை. சரிதானே? சரியா இருந்தா கை தட்டு, இல்லைன்னா எந்திரிச்சு போலாம். குழஞ்சுக்கிட்டே எல்லாரும். அந்த ஐயர் ஓதுறது யாருக்காவது தெரிஞ்சா இங்க வந்து ஓதுவேன். ஒரு வயலுக்கும் புரியாது. ஆரம்பத்துல சொல்ற வார்த்தை மட்டும் புரியும். நம்ம எல்லாரும் விக்னேஸ்வரான்ற. சரி, அடுத்து 100ல கிளம்பிடுவாங்க. பொம்பளை ஓரம் அப்படியே இருக்க வேர்த்து ஒருவர்த்து. இந்த சாமி நல்லா கத்துறாரு. காசை புறம் கொடுத்துட்டு வீட்டுல போய் லங்கு லங்குன்னு வருவேன். ஆத்தி அப்படியே ஓதுறனே. இப்ப எங்க மாமாலாம் அழகிருஷ்ணா மைசெட்ல அலௌன்ஸ் பண்ணும்போது, சாப்பிட நேரமாகி விட்டதால் அன்னதானம் நடந்து கொண்டிருப்பதால் கிராம பொதுமக்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இவங்க மைசெட்டை இப்படி பண்றாங்க. 2 ஒலா வச்சு ஒரு பெட்டி வச்சிருப்பான் பாரு. அவன் பயங்கரமா பேசுவான். எப்படி? கிராம சாப்பிட கூப்பிடுறானா இல்ல டேபிள தூக்கிட்டு போச்சுறானா ஒண்ணுமே முடியாது. அதுல இந்த அன்னதானம்னா ஒருத்தர் மடியில ஒருத்தர் ஏறிக்கு இடம் பிடிக்கிறாங்களா. பின்னாடி அந்த சாப்பிடுறவன் ஒரு வாயை அள்ளி வச்சு திரும்பி பார்ப்பேன். அண்ணே தள்ளிக்கங்கண்ணே, நீங்க சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு மறுபடியும் அள்ளி வச்சு தள்ளிக்கங்கண்ணே, வயிறு இடிக்குங்க. பின்னாடி எல்லாரும் போய் நம்ம நினைக்கிற இடம் பிடிக்கிறாங்க. ஒரு மசரும் கிடையாது. அவனுக்கு இலையில வைக்கிற வெஞ்சனம் எல்லாம் நமக்கு வைப்பாங்களா? அதை பூரா அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். குடல் இல்லைன்னு சொன்னோம்னா விசேஷக்காரன குடல் எடுத்துருவேன். தம்பி இந்த 2000 3000 கொடுக்குற விஐபி எல்லாம் பாருவேன். அப்படியே வருவாங்க, கார்ல இறங்குவாங்க. ஐயா சாப்பிடும். 101 ரூபாய் எழுதுறவே வரவே மாட்டேன். மண்டபத்தை விட்டு இப்படி போவேன். ரசத்துல உப்புங்க, ரசத்துல உப்பு கவுச்சி அடிக்குது, முட்டை கவுச்சி அடிக்குதுங்க வெங்காய கூட்டுல. நீ எவ்வளவு எழுத போற? 100 ரூபாங்க. அதே முட்டை ஓட்டச்சட்டுல கீழே வந்திருக்கு, காசே இருக்கான்னு தெரியுவேன். எல்லாத்தையும் இழுத்து விட்டுருவேன். பொம்பளை ஆளுங்க கல்யாணத்துக்கு போறது இல்லை. போனவொடனே என்ன பண்ணணும்னா, நல்லா இருக்கப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் மட்டும் வரணும். வராது. 4 பொம்பளை சேர்ந்துக்கிட்டு, பொண்ணுக்கு மசரு காணாது. ஆமாக்கா மசரு காணாது, பல் லேசா எத்து பல்ல. ஏன் நீ போய் படுக்க போட்டு ராய் விட்டுவாங்க. குறை சொல்லாத ஆள்லாம் இருக்கணும். இந்த பால் காய்ச்சலாம் போறாங்க பாரு, அப்பயும் பாவம் விறகு வட்டி மூட்டை போட்டு 5 வட்டி 10 வட்டி கடனை வாங்கி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டியிருப்பேன். பால் காய்ச்சி போறவங்க குறை சொல்லிட்டு வருவேன். கக்கூச நீங்க கிழக்க விரும்பி வச்சிருக்கணும். இந்த படி ஆகாதுங்க. இந்த படி அப்படியே இடிச்சுட்டு சீலிங் காத்தாடி வந்து ரிங்கு ரிங்கு சுத்தணும். ஏன்டா முண்டை அவனே நொந்து போய் வருவேன். குறை சொல்லாத இந்த உலகம். அதுதான் கல்யாண வீட்டுல எல்லாம் அப்பெல்லாம் இந்த இதே திருமணத்துல கல்யாணம் நடக்கும்போது மச்சான் நீங்க சின்ன வயசுல பாத்திருப்பீங்க. இப்ப மண்டபம் முடிச்ச நம்ம ஊர்ல ஆதி கால நம்ம ஐயாக்கெல்லாம் பண்ணாங்க கிடையாது. ஒரு கீர் தட்டி 4 தட்டியை போட்டு ஒரு
போர்வை இப்படி உரிப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார சொல்லிட்டு ஊர்ல பெரிய ஆள் வருவாரு. தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கடா 100 வருஷம் நல்லா இருக்கடா, அவ்வளவுதான் கல்யாணம் முடிஞ்சு. இப்ப மண்டபம் முடிக்கிறதுக்கு 3 லட்சம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்ப வந்தவங்க நாகரிகமா போனாங்க. இப்ப எல்லாரும் போற ஆளுகள்லாம் 12 மணிக்குள்ள போய் மொய் அடிட்டு வந்தா நீ தப்பிச்சுக்கிற. 12 மணிக்கு வேலை போயிட்டேடா. பன்னீர் தொலிக்க நிப்பேன் பாரு டேபிள் கிட்ட, அவனே ஏலாத்தே நிப்பேன். ஒரு ஆட்டை ஆட்டிக்கிட்டு அந்த கல்கண்டு எடுத்து வாயில ஓடுக்கிறேன் சைடிஸுக்கு. அஜய் என்ன தெரியுதா? தெரியுது உள்ள. அங்கே சமையல் மாஸ்டர் போற பார்த்தோம்னா குடல் கூட்டுல பாயாசத்தை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ணே பாயாசம் தெரியும் என்ன சாப்பிடுறாங்க பூரா பேரும் போல. ஐயர் உட்காந்து யாகம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு யூடியூப்ல பாக்குற வீடியோல ஒரு பையன் வாழைப்பழத்தை எடுத்து அந்த சூத்துல ஏறி. ஆனா ஐயர் ஏற்கனவே கஞ்சா கேஸ்ல உள்ள போன ஆளுங்கள அவன் தேங்காய் எடுத்துட்டு கடைசியில கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. அப்ப எல்லாம் எல்லாரும் சொன்னாங்க பொண்ணு மாப்பிள்ளை 100 வருஷத்துக்கு நல்லா இருங்கடா. இப்ப எல்லாம் யாரும் பொண்ணு மாப்பிள்ளை காலில் விழுந்தாங்கன்னா ஒரு 55 57 வயசுக்கு நல்லா இருக்கடா. ஏன்னா இவன் ஓவரா தண்ணி அடிச்சிடானே. அன்னைக்கு ஒரு மண்டபத்துலடா அந்த ஊர் சாத்திரமா சரி எல்லாத்தையும் காலில் விழு வைக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளை. ஆத்தி விழுங்கடா. இவர் யாரு? இவர் நம்ம கிழக்கு. சரி இன்னொரு ஆள் வந்தாரு. இவர் யாரு? மைசெட்டுக்காரு. அடுத்து ஒரு ஆளு காலில் பொண்ணு மாப்பிள்ளை விழும்போது அவன் அழுதுட்டேன். என்ன அழுதாரு? நான் பலூன் வைக்க வந்தவன்டா. நான் பலூன் வைக்க வந்தவன் என்ன ஏன்டா அழுதுறாங்க? ஏன்னா பதட்டத்துல என்ன நடக்கும் தெரியல. எல்லாமே நடக்கும். எதுல விட்டேன்? வாயில. உனக்கு இருக்குடா வேட்டு. நாடகான பேரரசு பாட்டுக்கென்று பிறந்த பைந்தமிழ் செல்வேன். இன்னைக்கு வந்திருக்க நாரதர் சின்ன வயசுல நாடக உலகத்திலே என்னை அப்பான்னு சொல்லி நீ கிளட்டு போய் ஆக்கினது அவன் தான். அப்படியே ஒரு 1.5 போல இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபாயை தொலைச்சு தேடுவாங்க வாருங்க. இப்படியே மிதிமாண்டைய மாதிரியே தெரியும். ஆனா அவன் பாட்டுக்கு நான் அடிமை. அப்படி பாடக்கூடிய ஒரு அன்பு செல்வம் எங்களுக்கு புதுக்கோட்டை அருகாமுள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பெண்பாட்டு இசை முரசு. அன்பு தம்பி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன். உண்மையிலே அவன் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற காரணம் நான் அல்ல, இங்க இருக்கின்ற என் அன்பு உறவுகள் தான். நல்ல பையன். என்னை பொறுத்து நீங்க தானே என்னை வாழ வச்சீங்க. வெளியில யாருமே தெரியாதுண்ணே. ஆனா அண்ணே இந்த நீ உனக்குள்ள திறமை இருக்குடா, நீ வா நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்வம் கொடுத்து எனக்கு கடவுள்னா அண்ணே ராதா அண்ணன் தான். எனக்காண்டி ராதா அன்னைக்கு எல்லாரும் கை இருக்கு. நான் நல்லா இருக்கேன்னா என்னை ஊர்ல யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க. யாருன்னே தெரியாது. என்ன மணினாவே யாருன்னே தெரியாது. இப்போ மணிகண்டனா எல்லாரும் தெரியுது. வந்தா எல்லாம் ஜாலியா ராதானும் மணி சேர்ந்தா நல்லா இருக்கும்னு எல்லாம் சொல்ற அளவுக்கு கொண்டாந்து யாருன்னா அண்ணன் ராதா. ஒரே விஷயம் என்னை பொறுத்தளவு இன்னும் சில கிராமங்கள்லாம் என்ன பண்றீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நடிகர்களை மட்டும் போட்டு அளவு வாக்குறீங்க. அந்த பேர் அப்படி நின்றுக்குச்சு. பெட்டிக்குன்னா அவரு, ராஜபாட்டுக்குன்னா அவரு, பப்புனுக்குன்னா அவரு. கஷ்டப்படக்கூடிய கலைஞனை பூரா உலகத்துல காமிப்பேன். அதுதான் எம்கேஆருடைய வேலை. திறமை நிறைய பேர்ட்ட இருக்குடா. இந்த கூட்டத்திலே திறமையானவங்க இருக்காங்க. நான் நினைச்சேன்னா உங்களையே கூட்டத்தில் ஒரு ஆளா என்னால் நடிக்க வைக்க முடியும். நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டு நாடகத்துக்கு வரும்போது மணித்தேவர் தான் எனக்கு வழியை வாத்தியாரு. எனக்கு யாருமே இல்லை. தன்னுடைய விடாமுயற்சினால வந்தேன். அது மாதிரி எத்தனையோ பேர்த்த வாழ வைத்த இந்த திருமலைபுரம் தெய்வீக திருமண அன்பு வாரிசுகள் உன்னையும் வாழ வைப்பாங்க. வாழ்த்து. அன்பு தம்பி புதுக்கோட்டை அருகாமல் உள்ள காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண் பாடல். ஆத்தா உஞ்சேட அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதுவட்ட பார்த்தால சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் போய்
செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஆத்தாவும் ஜேலே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தாவும் ஜேலே அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆத்துல மீன் பிடிக்க அப்பளுக்கு தலதோட்ட பார்த்தால சேர்த்தழைக்க செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் கொஞ்சே பண்ண புஞ்சோனே, இந்த புள்ள கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் கொஞ்சே பண்ண புஞ்சோனே, இருந்தர விரி போனதா படுத்து கிடந்தாலும் கொஞ்சே பண்ண புஞ்சோனே, இறச்சே காயும் போல் போனவில்லா தெரியும், எத்து போன சேலைக்கின்னும் சோகத்தல புரியும், கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடாயிருக்கூனே, சேலை கட்டி இறச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும், நீ சேலை கட்டி இறச்ச தண்ணி சக்கரையாய் ஆத்தாவும் ஜேலே ஆகாயத்தை போல, ஆத்தாவும் ஜேலே. அக்கா கட்டி பழகினாலும் ஆடு கட்டி மேய்ச்சலும் கொஞ்சே பண்ண புஞ்சோனே, அக்கா கட்டி பழகினாலும் ஆடு கட்டி மேய்ச்சலும் கொஞ்சே பண்ண புஞ்சோனே, கையில விசிறியாகும் இடுப்புள்ளே குடையாகும் கொஞ்சே பண்ண புஞ்சோனே, ஒட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகம தருமான அம்மா, ஒட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகம தருவாளே, காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே, பயிரகமும் சேலை மனசுக்குள்ள விரியும், வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டாரியும், வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டாரியும், அத்தாவும் ஜேலே அந்த ஆகாயத்தை போல, அத்தாவும் ஜேலே அந்த ஆகாயத்தை போல, தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டி ஆத்துல மீன் பிடிக்க அப்பளுக்கு தடதோட்ட பார்த்தால சேத்தழைக்க தோணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஒரு சாதாரண பூக்கடை வியாபாரி தான், சாதாரண பூக்கடை வியாபாரி. ஒரு சாலை ஓரத்தில் ஒரு பூக்கடை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் படித்த கற்றுக்கிட்டது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா லைன் தான். நான் கற்றுக்கிட்டதெல்லாம் நாடக லைன்னு எனக்கு என்னன்னே தெரியாது. ராதானனை பார்த்து தான் நான் நாடகத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ ராதானனுக்கே வாசிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நாடகம் எனக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு. எனக்கு யாருமே நாடகம் கொடுக்கல, யாரும் எனக்கு தெரியாது, யாரும் அறிமுகப்படுத்தலை. எந்த கலைஞரும் எந்த கலைஞனையும் வாழ வைக்கலை, அமைக்கி தான் விட்டாங்க. ராதாகிருஷ்ணன்ற ஒரே கலைஞன் தான் தாழ்த்தப்பட்ட கலை, எல்லாருமே கஷ்டப்படுற கலைஞர்களை வாழ வைக்கணும், என்னை வெளியில் கொண்டாதோ அதே மாதிரி என்னைய மாதிரி கஷ்டப்படுற கலைஞர்களை இன்னும் ராதானை வெளியில் கொண்டு வரணும், மேலே கொண்டு வரணும், எல்லாரும் பார்க்கணும், நானும் நல்லா இருக்கேன், அதே மாதிரி என்னைய மாதிரி உள்ள கலைஞர்களும் நல்லா வரணும், ராதானை எல்லாத்தையும் மேடையில் ஏற்றி அழகு பார்க்கணும்னு என்னோட ஆசை. நன்றி, வணக்கம். தொப்புளாக்கரை எஸ்பி முத்துத்தேவர் அவருடைய நினைவாக அவர்களது மகன்கள் சார்பாக முத்துப்பாண்டி, டி மாஸ்டர், கருப்பசாமி, அழகு பெருமாள், முத்து எஸ் 18 அவர் சார்பாக ரூபாய் 501 அம்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அந்த தொப்புளாக்கரை எஸ்பி முத்துத்தேவர் அவர்கள் அன்பு வாரிசுகளுக்கு நன்றி, வணக்கம். இந்த பாடலை பாராட்டி ஆர்மினிஸ்ட் அண்ணன் அவர்களுக்கு திருமலைபுரம் இளைஞர்கள் சார்பாக ரூபாய் 100, கர்சல்குளம் இருப்பு சென்னை டாஸ்மாக் மணிகண்டன், திருமலைபுரம் திருக்கண்ணன் இருவர் மற்றும் புதுக்கோட்டையை சார்ந்த திருமுருகன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து ரூபாய் 200 அன்பளிப்பளித்துள்ளார். அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவருக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இந்த காசுக்கு போய் சட்டி வாங்கிக்கிறேங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமுத்துவா கோடையடி குமரன் இந்த ஆளு ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டே வாச்சிக்கிட்டே இருப்பார். வெத்தலை இலச்சையும் வாங்கி கொடுக்க முடியாது. 3 கிலோ 4 கிலோ, நாளைக்கெல்லாம் 8.25 கிலோ திண்டுட்டு முண்டை சைடில் துப்புறப்ப ஊர் அம்பலாறு மேலே துப்பி என்னைய ஊர் அம்பலாறு நாடா வேணா வெளியே ஓடா ஒழுக்கமாறு செகுல அத்துக்குற சரி வெத்தலை இருக்கு இதுல துப்பு. கோயில்பட்டி பொன்றங்க மகன் என் செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். ஏன்னா ரோஜக்காரே நீ நல்லா வருவியா? ஏன்னா சில மிருதங்களும் பார்த்தா 1/2 மணி நேரம் அடிப்பாங்க, தக்கரப்பு அடிச்சு ஊர்ல அந்த மிருதக்காரன் நிறுத்தி சொல்லுப்பா. அப்படி அசிங்கப்படுறதோட நட்டின் தித்த 4 அடியில் படிப்பாங்க. மண்டையில் நாளைக்கு நல்ல மயிர் வளம்புறான் தொலைச்சிக்கல. பலவாத்திய மன்னன் இது டுபுண்டுவேன். ஆமா, பெரிய தாலி குன்னக்குடி வைத்தியநாதன் செட்டில் இருக்கேன். இருங்க ப்ரோ. திண்டுக்கல் எங்க அண்ணே ஐயா, இந்த வயதிலையும் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உழைத்து வாழக்கூடிய இந்த தமிழனை நான் வணங்குறேன். அதே உண்மை, யாரும் பெரிய ஆள் இல்லைங்க, திறமைக்கு பரிசு. அங்குலாசு நாடக கம்பெனி அன்றைய காலத்தில் ஆல்ரவுண்ட்னா இவரை தவிர யாருமே கிடையாது. அன்னைக்கு வாங்கின சாமானும் மாறல, அவர் சாமான் இப்படி. எங்க அன்பு அண்ணன் திண்டுக்கல் அங்குலாஸ் புகழ் திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
ஏதாவது ஒரு கைவிடு. ஒரு நிமிஷத்துக்கு மேல யாரும் வாதிக்க விட மாட்டேன், நான் எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன். சிறந்த முறையில் இங்கே சீன்தா அமைத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சண்முகம் அவர்கள் சீன்தாளம். அது கூட அதிகம் ஒரு சீட்டு வச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே திறமையானவர்கள். அதற்கு திருமலை மக்கள், இந்த மக்கள் வந்து கைதறிட்டாங்கயா. நீங்க 4 பேர் சூப்பர்யா. இவ்வளவு பேர் வாங்கி கொடுத்துருக்கேன். சம்பளத்தை தலைக்கு 200 ரூபா பிடிச்சிக்கிருவேன். பரவாயில்ல. இப்ப அப்படியே நீர்க்கசிவு ஏற்பட்டிருக்கோம். அண்ணே எல்லாத்தையும் சொல்லிட்டிய, நம்ம சேதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்களேன். சேது அந்த 5 நம்பர் ரூம் போய் பாடு. சாமி அழைக்க போறேன். நாடகத்தில் அடிப்பாங்க. கச்சச்சா சச்சச்சா கச்சச்சா சொச்சச்சா. தோணுகால அழகு கிருஷ்ணா இதுதாம்மா. பட்டி தொட்டி வாங்குது பேராமா. அழகு கிருஷ்ணா மைசன் தோணுகாலு சொந்த ஊரு. ஊரெல்லாம் பாட்டு தான், அதுக்கு அழகு கிருஷ்ணா மைசட்டு இதுதாம்மா. சாக்கு 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 பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா. சாக்கு 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 நீங்க வாழ்க வாழ்க ஓராண்டு வாழ்க. நீங்க வாழ்க வாழ்க ஓராண்டு வாழ்க. அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள். இந்து மறவர் சமுதாயம் கிராம பொதுமக்கள் திருமலைபுரம். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கண்டெடுத்த ஆறுமுகத்தேவருடைய தவ புதல்வன் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதனைத் தொடர்ந்து முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் உடனே ஓடோடி அத்தனை சமுதாய மக்களுக்கும் தெரிய வைப்பது நம்ம தேவர் மீடியா. என் அன்பு உறவுகள் ஆலடிவட்டி மகேஷ் இங்க வந்திருக்கு. 2 பேர் தெரியல, ஆதார் அட்டை உள்ள வச்சிருங்கப்பா. தேவர் மீடியா அன்பு உறவுகளுக்கு நன்றி நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை இந்த நாடக கலையிலே என்னை வாழ வைத்த இந்த மக்களுக்காக விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பவனுகாமி மற்றும் பல வேளங்கள் நடிக்கிறேன். இத்துடன் வேக்காடு தாங்காமல் எரிச்சலை தாங்காமல் முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. உங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, எங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ராதா அண்ணே. நன்றி நன்றி. நாம அவனை கேட்காத கேள்வி கேட்டா அவன் மேல பாசம் வச்சிருக்கான்னு எல்லாரும் நினைப்பீங்க. அதுக்காக அவன் பாடல. 2 பாட்டு சேர்த்து பாடினோம்னா அவனை வாழ்த்தி பாடுனா காணா வளர்க்கல. நம்ம போற நேரம் போண்டாவும் உளுந்தவனை போடுவாங்க. நம்ம அவனை தூக்கி வச்சு பாடினா 2-3 சேர்த்து வாங்கி தருவான்னு பாரு. அந்த முட்டை நேற்று ஏமாத்திட்டேன். இன்னைக்கு 5 போண்டா வாங்கி கொடுங்க. என்ன இல்லையாமட கடையில. சரி உள்ள போயிட்டு போகும்போது பிள்ளை வர சொல்லுவான். புடிச்ச வீடியோ கால் பேசிட்டாலா? வாங்க 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 பசும்பொண்ணுக்கு எங்க முத்தூரமலிங்க தேவரைய குருமூச்சை. வாங்க 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 பசும்பொண்ணுக்கு எங்க முத்தூரமலிங்க தேவரைய குருமூச்சைக்கு. ஐய வாங்க 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 பசும்பொண்ணுக்கு எங்க முத்தூரமலிங்க தேவரைய குருமூச்சைக்கு.
தெய்வமா வணங்கக்கூடிய 18 சித்தர்ல ஒரு சித்தரா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா சாகவில்லை. திருமலைபுரம் மரவர் இளைஞன் நெஞ்சில் வாழுகின்ற வாங்க 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 பசும்பொனுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரையா குரு பூஜைக்கு உடனே வாங்க 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 பசும்பொனுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரையா குரு பூஜைக்கு ஐயா வாங்க 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 பசும்பொனுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரையா குரு பூஜைக்கு வாங்கடா போட்டு பீடா கையில பங்கட சோடா பூமையில போந்தது கேண்டா வாழ்ந்துட்டா பார்க்கலவாடா. வாங்கடா போட்டு பீடா கையில பங்கட சோடா பூமையில பிறந்தது கேண்டா வாழ்ந்துட்டா பார்க்கலவாடா. பொன்னாச பொன்னாச வச்சுக்கோ நல்ல பொண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கோ உன்னோட ஒன்னாடி வச்சுக்கோ நல்ல புள்ளத்தை ஒன்னாடி பெற்றுக்கோ. கொள்ளுதா ஒழுதா கொள்ளுதா கொஞ்சார் கொண்டா நல்ல கேள்றா. பங்கடா போட்டு கேடா கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது கேண்டா வாழ்ந்துட்டா பார்க்கலாமாடா. தக்காளி 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 பக்கத்து வீட்டு பார்வதி பொண்ணு என்னமோ பேசுதே. மச்சா மச்சா துணுக்கானா உங்க அக்கா போன அரக்கோனா அவளை தேடி நானும் போனேன். அதே அவளை காணும் பச்சைக்கிளி பருவசமே நெஞ்சில் பச்சுக்கடியில் வசமே அத்தி வெள்ளாதி ரசமே எழுத்துக்கும் ரகசியமே மந்திர தந்திரை என சிந்திர சந்திரை என பொண்ணுக்கு பின்னாலதாடா. கொள்ளுடா ஒளிக்கார் கொள்ளுடா கொஞ்சார் கொள்ளுடா நல்ல கொள்ளுடா. வாங்கட்டா போட்டு பீடா கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏடா வாழ்ந்துட்டா பார்க்கலவாடா. தக்காளி 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 சாரி வச்சு லெஃப்ட் கண்ண தோசை போட்டா ரைட்டு கண்ண துடிக்க வச்சு நேட்டு குடி தூத்துக்குடி குளிச்சு புட்டா சாத்து குடி திட்ட குடி மூக்கு போடி தும்மளத்தான் கேட்டு காடி புள்ளி போட்ட சட்டை போட்டுடா அவ கொள்ளி தொட்டுடா சட்டை போட்ட சட்டை போட்டுடா நான் திட்டம் போட்டு வட்ட போட்டா நூலுக்கு ஊசி வேணும் ஊசிக்கு காலு வேணும் பொண்ணுக்கு ஆளு வேணும்டா. கொள்ளுடா கோழிக்கார் கொள்ளுடா கொஞ்சார் கொள்ளுடா அழகே கொள்ளுடா. வாங்கட்டா போட்டு பீடா வாங்கட்டா போட்டு பீடா கையில கொண்டட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துட்டா பார்க்கலவாடா. தக்காளி 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 தக்காளி.
அப்புறம் என்னம்மா மாமா என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கேன்டா. ஏன் இப்படி பயமுறுத்துற மாதிரி பேசுறீங்க? இல்லையே நல்லா இருக்கேனே. என்னங்க ஏய் என்ன எந்த மாமா நினைச்சீங்க? தாய் மாமாங்க. ஆமா. அப்புறம் என்ன இவர் தொடர்ந்து என் கூட வர்றாரு என்ன சொல்லுவாங்க? ஆமா 4 நாளா இவர் என் கூட வர்றாரு. உனக்கு அவருக்கு ஏதோ போன ஜென்மம் உறவு இருக்குமா? நல்ல உறவு இருக்குது. நல்லா இருக்கிறீங்களா? நீங்க அவர் கேட்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்புறம் ஆல்ரெடி நல்லா இருக்கிறீங்களா? அப்ப அன்னைக்குதான் அமைதியா சொல்லியிருக்கிறாரு. என்னங்க சரி அதான் நினைச்சேன் இந்த கேட்கலையே அப்படின்னு. என் தங்கச்சி நல்ல சௌக்கியமாவே இருக்கு. ஆமா பத்திரமா வச்சிருக்கு. ஆமா அப்புறம் என்ன இருக்கீங்களா? என்ன ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப வேர்க்குதோ? ஆமாமா லைட் ரொம்ப இங்க பாருங்க உடம்பு நல்ல செத்து நிறைய வாழைப்பழம் எல்லாம் இதை தின்னா விக்கிக்கிட்டு செத்து போயிருவோம்மா. ஊர் புதுப்புகள் அனைவருக்கும் வணக்கம். பெரிய பெரியர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப வெளிச்சமா இருக்குது. எனக்கு பகல்ல வந்து நாடகார மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆமா அப்புறம் என்ன மைசூர்காரன் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்மள போலாமா? யூடியூப் சேனல் எடுக்க அனுப்புங்க. மாடம் நின்றீங்க என்னத்தோட ஆணு பார்த்துட்டு ஒழுங்கா உட்காராமத. என் பங்காளி சேதுவ சொல்லவே இல்லை. பங்காளி சேது யார பார்த்தது வந்ததுலயே அவரை போட்டு படாத பாடுபடுத்துறேன். நீ உனக்கு உள்ள போய் தெரிஞ்சுக்க. நல்லா போந்த கோழி மறந்து பங்காளி சேது வச்சுதான் நாடகமே. நீ போட்டு வச்ச தங்க கூட
நல்லா இருக்கேப்பா. முதல் போடு முடிஞ்சிருச்சு. ஆமா அடுத்த போடு. அடுத்த போடு யாருக்கு? யாருக்கா? எல்லாம் ஆமாங்க, அங்கே அமைதியா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க 2 பேருக்கு நான் 3 பேருக்கு சிவன போலரா? சேது பங்காளி அத்தாச்சிக்கு ஒரு ஓ போடுங்க எல்லாரும். இப்படி உங்களுக்கு ஒரு ஓ. அப்புறம் அமைதியா இருக்காங்கன்னு சொன்னா எங்க அவங்க அமைதியா கொஞ்சம் ரசிகர் இருக்காங்கட்டங்க. உங்களுக்கு என்ன காச்சு? நாங்க அமைதியா இருந்தா எல்லாரும் அமைதியா இருப்பாங்கல்ல. ஓ, அப்ப நீங்க ஆரம்பிச்சு நான் யாரும் கலகலப்பு உண்டாக்கணுமா இல்லையா? கலகலப்பு உண்டாது, எனக்கு கடுப்பு உண்டாகுது. இப்ப அடுத்து ஏங்க கடுப்பு உண்டாகுதுங்க. நீங்க என்ன, நான் இங்க ஒரு நல்ல வார்த்தை பேசுறேன், நீங்க எடுத்து கெட்ட வார்த்தையை வெளியே விடுறீங்க. அது நீ சொல்லுவா ரொம்ப நல்லவர் பேசுவாருப்பா, அசிங்கமே பேசக்கூடாதுன்னு. அடுத்த போட போலாமா? வேற அப்படியா? அவருக்கு நீ 2வது சாட்டு உனக்கு ஒத்தியா வராது. அஞ்சுதா நீ வந்து சாட்டு போட்டாலும் அப்படித்தான். டை வடிச்சு ஆடணுமா? என்கிட்ட அவர் சாமா உடைய போது நான் நினைக்கிறேன் அங்கதான் ஏறி டை வடிப்பேன். அப்படியா? தெரியும்பா, சங்கத்திலே இருக்கும் போது தெரியும். சாமனை பத்திரமா வச்சுக்க. சிவகாசி ரதியே, சிவகாசி ரதியே, கலபாத்தது தாயி, சரியராயே கலபாத்தது தாயி, சரியராயே சிவகாசி ரதியே, சிரிக்கின்ற ஒடியே பாதையில சொல்லி கொடுத்து
கூப்பிடணுமா? கூப்பிடுமா?